ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அடுத்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு இங்கே ஜாம்நகரில் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. அதனால் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையில் எப்பொழுதுமே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. தண்ணியை வந்து தெளித்து தான் வேக வைக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தண்ணி எல்லாமே அது வந்து வற்றி போகிற வரைக்கும் விட்டுடணும். அது வந்து அழகாக வெந்து வந்துடும். இல்லைனா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா கலர் எல்லாம் மாறி போயிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்தா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே கீரையும் வெந்துடும். இப்போது இது கூட நம்ம வந்துட்டு ஒரே ஒரு முட்டை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எடுத்துருக்க கீரைக்கு ஒரு முட்டை போதும். அதனால் நான் ஒரு முட்டை தான் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நான் வந்து சில பேர் இதில் தேங்காய்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் பொரியலாக பண்ணால் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். இப்போ முட்டை சேர்க்குறதுனால இதில் வந்து நான் தேங்காய் வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது இந்த பொரியல் வந்து எதுக்காக செய்து கொடுப்பாங்க அப்படின்னுட்டு, ஃபீடிங் மதருக்கு இந்த பொரியல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பால் சுரக்கிறது வந்து அதிகமாகுன்றதுக்காக. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், யாராவது தெரியாதவங்க இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு செய்யும் பொழுது தேங்காயெலாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க. வெறும் முட்டை முருங்கைக்கீரை இது மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். அந்த முட்டைக்கான உப்பு வந்துட்டு இதில் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்த எடுப்பில் கீரையோடு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஹையில் வச்சு நம்ம வந்து இதை ஒரு நல்ல கலக்கி எடுத்தோம்னா அது வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து கீரையோடு இப்போ சேர்த்து விட்டோம்னா அது வந்து நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால் இதை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் கூட. நீங்கள் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஹையில் வச்சு நம்ம வந்து நல்லா அந்த முட்டையோட நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து ஹையில் வச்சு அதை ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.